வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான 2 திசாகாலங்கள். இந்த திசாகாலங்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம். இந்த திசாகாலங்கள் குறிப்பிட்ட ஏன் இந்த 2 திசாகாலங்கள் முக்கியமா நம்ம எடுத்து சொல்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுல வரக்கூடியதுனால அந்த வயதுல சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை முயற்சி செய்து வெற்றி அடைவதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வயது காலங்கள் ஏற்படும் பார்த்தீங்களா. அந்த வயசுல தான் அவன் தொழில் பண்ணுவான், திருமணம் முடிப்பான், குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகளுக்காக நம்ம அடுத்த வாழ்க்கையை நோக்கி போவோம். அந்த மாதிரி போகக்கூடிய காலத்தில் வரக்கூடிய திசாகாலங்கள் இந்த 2 திசாகாலங்கள். அது இவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுமே மேச ராசியில இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே மேச ராசிக்காரர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் கேது பகவான். வாழ்க்கையில இவர்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மை தீமைகளையும் தரக்கூடியவராக கேது பகவானும் இருக்கிறார். ஏன்னா இந்த ராசியில போய் இந்த நட்சத்திரம் வந்ததுனால செவ்வாய் பகவானும் இவர்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு. கேது பகவான் நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியதுனால கேது பகவானும் கொடுப்பாரு. இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகமே இயற்கை ஞானத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும், எந்த ஒரு செயலை பார்த்தாலும் அந்த செயல்ல சில இயற்கை ஞானங்கள் உருவாகும். இது இப்படித்தான் செயல்படுது, இதுல இது இருந்தா தான் இது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஒரு புத்தகம் எழுதுவதற்கும் புத்தகத்தை படிப்பதற்கும் அந்த ஒரு ஞானம் வேணும் தெரியுங்களா. புத்தகத்தை எழுதுவதற்கும் புத்தகத்தை படிப்பதற்கும் ஒரு ஞானம் வேணும். அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு சில ஞானங்கள் இருந்தால் மட்டுமே அந்த புத்தகத்தை எழுத முடியும். அந்த மாதிரி ஞானத்தை தரக்கூடியவராக இந்த கேது பகவான் இருப்பார். வாழ்நாள் முழுவதும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சூழலிலும் விழுந்து எழக்கூடியவர்கள். தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும், தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் தடை தோல்விகளை சந்தித்தாலும் கூட அந்த தோல்விகளிலிருந்து மீண்டு எழுந்து ஓடக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் தனக்கான வாய்ப்புகளும் தனக்கான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் வரை பொறுமையாக இருந்து அந்த வாய்ப்புகள் கிடைத்த பிறகு அது சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது செவ்வாயுடைய வீடாக இருந்தாலும் கூட, செவ்வாயுடைய வீட்டில் அந்த நட்சத்திரம் இருந்தாலும் கூட, அந்த பிடிவாத குணம், அவசரத்தன்மை எல்லாம் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பு வர வரைக்கும் அந்த அவசரத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டாங்க. தனக்கான வாய்ப்பு கிடைத்த பின்பே அந்த அவசரத்தன்மையை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் விடாமுயற்சி செயல்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவரும் வச்சுங்களேன். மற்றவர்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு, அதாவது ஒருத்தன் நம்ம பெரிய ஆளா இருக்கோம் அப்படின்னோம்னா கீழே இருந்து மேல வரவங்களுக்கு நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விடக்கூடியது. அல்லது நம்ம ஒரு சாதாரண நிலையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம கூட இருந்தவன் இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னா அவன் நிறைய விஷயங்கள் அவன் சொல்லி கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி மற்றவர்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு மிக ஒரு தூணா இருக்கக்கூடியவர் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரன்னு வச்சுக்கலாம். நீங்க நிறைய விஷயங்களை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஸ்கூல்ல படிச்சவங்க, காலேஜ் படிச்சவங்க, உங்களுடைய வேலை செய்யக்கூடியவங்க, உங்க சின்ன வயசுல இருந்த நண்பர்கள், இன்னைக்கு நிறைய பேர் பெரிய ஆளா இருந்தாலும் கூட நிறைய நபர்கள் உங்களை தாண்டி தான் போயிருப்பாங்க. நீங்களே கூட வேற நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் கூட நிறைய நபர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை கடந்துதான் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் உயர்வுக்கு வர முடியும். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரமும் அந்த ஒரு உறுதுணையா இருக்கும் அந்த வெற்றியாளர்கள் வெற்றி அடைவதற்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த சில தன்மைகளை கொண்டது இந்த அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த கேது பகவான் மீது தான் அந்த சந்திர பகவான் போய் அமர்ந்திருப்பாரு. சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தின் மீது அமர்கிறாரோ அதுதான் அந்த ஜென்ம நட்சத்திரமாக அந்த நபர்களுக்கு வரும், அந்த ஜாதகருக்கு வரும். அப்போ இந்த சந்திர பகவான் அந்த கேதுவின் நட்சத்திரத்தின் மேல போய் அமர்ந்திருப்பாரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் மனதை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால யாராவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை சொல்லிட்டாங்கன்னா அந்த நேரத்துல மனம் டக்குன்னு அப்படியே ஸ்லோவாயிரும். எந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்பீடா செஞ்சுட்டு இருக்கும்போது கூட யாராவது ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை பத்தி சொல்லிட்டாங்கன்னா என்னடா இப்படி சொல்லிட்டான் நம்மள அப்படின்னு அந்த மனம் சோர்ந்து அமரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்நாளில் அதிகப்படியான மன இறுக்கத்தையும் மன அழுத்தத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட மனம் பெரிய அளவுல அந்த வலி வேதனை ஏற்பட்டு அமரக்கூடிய நபர்கள். நம்மளை போய் இப்படி சொல்லிட்டானே, நமக்கு இப்படி நடக்குது இப்படிங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு தனக்குன்னு வாழ்க்கையில ஒரு வட்டத்தை போட்டு வாழக்கூடிய நபர்கள். அதாவது நம்ம இப்படி இருந்தா தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தனக்குன்னு வாழ்க்கையில ஒரு வட்டத்தை போட்டு வாழக்கூடிய நபர்கள். அதை விட்டு பல நேரங்களில் வெளியில வர முடியாத சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவர்களுக்கு பிறந்தது அஸ்வினி நட்சத்திரம். அதன் அதிபதியாக கேது பகவான் வருகிறார்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்ப அந்த கேது பகவானுடைய திசை காலம் தசா காலங்கள் தான் முதல்ல ஆரம்பிக்கும்.
அவருடைய திசைகாலம் ஒரு 7 வருடம் அப்படின்னா அது ஒரு 4 வயசு பாதி வயசு வரைக்கும் கழிச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அந்த திசைகாலம் எல்லாத்துக்கும் பொருந்தி வர மாதிரி இருக்கும். ஒரு 4 வயது வரைக்கும் அவங்களுக்கு அந்த கேது பகவானுடைய திசாகாலங்கள் நடக்கும். அந்த 4 வயது வரைக்கும் கேது பகவானுடைய திசாகாலங்கள் முடிஞ்சு அடுத்து சுக்கிர திசை ஆரம்பிக்கும். சுக்கிர திசை 20 வருட காலங்கள். அப்போ 24 வயது வரைக்கும் இவர்களுக்கு கேது திசை சுக்கிர திசை முடிஞ்சிடும். சுக்கிர திசைக்கு அடுத்து சூரிய திசை ஆரம்பிக்கும். சூரிய பகவானுடைய திசை காலங்கள் பார்த்தீங்கன்னா 6 வருட திசை காலங்கள். அப்போ 30 வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கேது திசை முதல்ல, 2வது சுக்கிர திசை, அதுக்கு அடுத்து சூரிய திசை, இந்த 3 திசை காலங்களும் முடிஞ்சிடும். அதன் பின்பு வாழ்க்கையில வரக்கூடியது பாத்தீங்கன்னா சந்திர திசை காலங்கள். அதுதான் 30 வயசுல இவர்களுக்கு ஆரம்பிக்கும். வாழ்க்கையில குறிப்பிட்ட சில பயணங்களை மேற்கொள்வதற்கும் வாழ்க்கையில குறிப்பிட்ட சில அதாவது ஒரு மாற்றம் வயசுல ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்நாள் காலம் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகள்னு வச்சுங்களேன். அது 30 ஆண்டுகள் 20 வயசு நம்ம படிக்கிறதுக்கு சரியா போயிடும். அடுத்து ஒரு 10 வருஷம் வாழ்க்கையில சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக நம்ம போயிடும். 30 வயசுங்கிறது வாழ்நாள தொடங்கக்கூடிய வயதா இருக்கும். அந்த 30 வயதுல வரக்கூடியதான் அந்த சந்திர திசை காலம். அப்படிப்பட்ட சந்திர திசை காலம் வாழ்நாள் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னா, லக்னத்திற்கு சந்திர பகவான் நல்ல ஸ்தானங்கள்ல நிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இவருடைய லக்னம்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, பிறந்த லக்னம்னு. அந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் நல்ல ஸ்தானங்கள்ல நிக்கிறார் அப்படின்னா அந்த 10 வருட காலம் சந்திர பகவான் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியவராக வருவார். இந்த சந்திர பகவான் சொல்லக்கூடிய கிரமே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 4வது ராசியாக வரக்கூடியது, 4வது இடத்தின் அதிபதியாக வரக்கூடியவர், கடகத்தின் அதிபதியாக வரக்கூடியவர். இடம், நிலம், வீடு, வாகனத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகமும் இந்த சந்திர பகவான் தான். நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை, உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியவராக வருவார். தாயாருக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் தாயாருடைய ஆதரவு முழுமையாக கிடைக்க செய்யக்கூடியவராக இந்த சந்திர பகவான் வருவார். நல்ல ஸ்தானங்களில் லக்னத்திற்கு நல்ல ஸ்தானங்களில் நிற்கும் பொழுது 2, 7, 11 தொடர்பு வரும்போது பார்த்தீங்கன்னா திருமண காலங்களே அந்த காலத்துல அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு உருவாக்கக்கூடியவராக வருவார். அதே மாதிரி திருமணத்தின் மூலமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியவராகவும், திருமணத்திற்கு பின்பு சில வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடியவராகவும், பொருளாதார ரீதியாக சில உயர்வுகளை சந்திக்கக்கூடியவராகவும், மிகப்பெரிய லாபங்கள், சந்தோஷமான ஈடுபாடுகளை அனுபவிக்க வைக்கக்கூடியவராக இந்த சந்திர பகவான் அந்த 10 ஆண்டு காலங்களை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழி நடத்தி செல்வார். பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சந்திர பகவான் கேதுவின் நட்சத்திரத்துல போய் அமர்ந்திருப்பாருன்னு சொன்னேன். பொதுவாக அந்த கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு நசுக்கக்கூடிய தன்மை கொண்ட கிரகம்னு வச்சுக்கங்களேன். வாழ்க்கையில இந்த ராகு பகவான் கஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா, இந்த கேது பகவான் அந்த கஷ்டத்துல ஒரு நசுக்கத்தன்மை, ஐயோ சாமி நம்மளால முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வருந்துறீங்களா, அந்த தன்மையை தரக்கூடிய கிரகம் இந்த கேது பகவான் வச்சுக்கங்களேன். லக்னத்திற்கு சந்திர பகவான் நல்ல ஸ்தானங்களில் அமராமல் திசை நடத்தும் பொழுது இந்த சந்திரனும் போய் கேதுவின் மீது அமர்ந்திருப்பாரு. அப்ப இந்த திசா காலங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிக அளவு மன இறுக்கத்தையும் மன அழுத்தத்தையும் தரக்கூடியதாக மாறிவிடும் இந்த திசா காலங்கள். மனதளவுல எந்த ஒரு செயல் செய்தாலும் மனதளவுல கடும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இந்த சந்திர திசை காலங்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுரும். அந்த காலங்களில் சரியான இறை வழிபாடு தான் நம்ம மனதளவுல வழி நடத்தி செல்லும், மனதளவுல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவும் இந்த சந்திர திசை காலங்கள் ஏற்பட்டுடும். இந்த சந்திர திசை காலங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சில பிரச்சனைகளையும் கருத்து மோதல்களையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம செய்யறது மனைவிக்கு பிடிக்காது, மனைவி செய்யறது நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரியான சூழல்கள், கணவன் செய்யறது மனைவிக்கு பிடிக்காது, மனைவி செய்யறது கணவனுக்கு பிடிக்காத சூழல்லாம் இந்த சந்திர திசை காலங்கள்ல சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவா தனக்குன்னு ஒரு ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா தனக்கும் ஒரு வட்டத்தை போட்டு வாழக்கூடிய நபர்களாக மாறிவிடுவார்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மனதளவுல ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலை இந்த சந்திர பகவான் திசை காலங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. இடம், நிலம், வீடு, வாகன சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது. இடம், நிலம் மூலமாக அந்த இடத்தின் மூலமாக சில மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடியது. தாயாருக்கு ஆரோக்கியம் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது. இவர்களுக்கே சில உடல் சார்ந்த வகையில ஆரோக்கிய அந்த அற்ற தன்மைகளை சந்திக்கக்கூடியதெல்லாம் இந்த சந்திர திசை காலங்கள்ல சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். பொதுவா இந்த சந்திர பகவான் சொல்லப்படுகிற மனோகாரகன் அப்படிங்கிறதுல மனதளவுல மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிடுவார்கள் இந்த சந்திர திசை காலங்கள்ல. எப்படி இருந்தேன் நான், எவ்வளவு வேகம் துடிதுடிப்பு அப்படி இருந்தேன், ஆனா இப்ப என்னமோ எதுவுமே செய்யறதுக்கே என் மனசு தோண மாட்டேங்கிறா அப்படிலாம் சொல்றோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இந்த சந்திர திசை காலம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு மாறிவிடும். அடுத்து 40 வயது வரைக்கும் சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். செவ்வாய் திசையோட காலம் 7 வருட காலங்கள். வாழ்க்கையில 20 வருட திசை காலங்கள், அதாவது இப்ப சுக்கிர திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருடம் வாழ்க்கையில் நடக்கும். அந்த 20 வருடம் தரக்கூடிய பலனை 7 வருடத்தில் தரக்கூடிய கிரகம் தான் இந்த
செவ்வாய் திசை காலங்கள். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த திசா காலங்களில் செவ்வாய் திசை காலம் ஒண்ணு. என்னன்னா ஆள் ஒரு 70 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ஆளா இருந்தா இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டானா இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் அனுபவிக்கக்கூடியதா வரும். லக்னத்திற்கு செவ்வாய் பகவான், உங்களுடைய லக்னத்திற்கு, நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தானங்களில் நிற்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியவராக வந்துடுவார். வாழ்க்கையில் நீங்கள் செய்த விடாமுயற்சிக்கும் சுயமுயற்சிக்கும் வெற்றிகளை அளிக்கக்கூடியவராக வந்துடுவார்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எந்த ஒரு சூழலுக்கும் தன்னை மாற்றிக்கொண்டு அந்த கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேறினாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திசா காலங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும். இந்த செவ்வாய் திசை காலங்கள் உங்களுடைய 2, 7, 11 இந்த மாதிரியான 5, 9 நல்ல ஸ்தானங்களில் நின்று செவ்வாய் பகவான் திசை நடத்துறாரு அப்படின்னா அந்த திசா காலங்கள் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாகவும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள் லாபங்களை அனுபவிக்கக்கூடியதாகவும் சந்தோஷமான ஈடுபாடுகளில் ஈடுபடக்கூடியதாகவும் குழந்தைகளால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த திசா காலங்கள்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுபவிப்பார்கள்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய கிரகம் இடங்களை பற்றி சொல்லக்கூடியது, சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல சொத்துக்களை அதிகப்படியாக வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள், சொத்துக்கள் மூலமாக நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள், ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த வச்சு ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த திசா காலங்கள் தான் நடக்கும். 7 வருஷம் தான். அந்த 7 வருஷம் ஆரம்ப காலத்துல ஃபர்ஸ்ட் வருஷத்துல போய் ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க. 5 வருஷத்துல அந்த இடம் பாத்தீங்கன்னா பல மடங்கு உயர்வு கிடைக்கும். அந்த 7 வருஷம் திசா காலங்கள் முடியும் போது மிகப்பெரிய ஒரு உயர்வு கிடைக்கும். அந்த இடத்த வித்துட்டு மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அந்த திசைகளில் ஏற்படும். சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடியது, சகோதரக்காரனை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் அப்படிங்கிறனால சகோதரருக்கு சில நன்மைகள், அவர்களுடைய சில நன்மை, அவர்கள் மூலமாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த திசா காலங்கள்ல இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இரத்த சொந்தங்கள், சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடியதெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் தான். சொந்த பந்தங்கள் மூலமாக சில நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள். லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தானங்களில் இல்லாம ஒரு திசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. 6, 3, 6, 8, 12 இந்த மாதிரியான 3, 6, 8, 12 தொடர்பு வருது. அந்த அதிபதிகளோட தொடர்பு வருது, ராகு கேதுகளோட தொடர்பு வருது. ராகு கேது நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்தக்கூடிய காலமாக அந்த செவ்வாய் திசை காலம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்துச்சுன்னா தான் செய்த ஒவ்வொரு விடாமுயற்சியிலும் சுயமுயற்சியிலும் தடை தோல்விகளை சந்திக்கக்கூடியதாகவும் சில தடை தோல்வி அவமானங்களை சந்திக்கக்கூடிய திசை காலங்களாக 7 வருட திசை காலங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும். சகோதரர்களின் மூலமாக சில நன்மைகளை அடைய முடியாத சூழலில் சகோதரர்களிடையே சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடியதாகவும் சொத்துக்கள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாகவும் ஒரு இடத்த வாங்கி போட்டேன் விற்கவே மாட்டேங்குதுங்க அப்படிங்கக்கூடிய சூழலெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் மூலமாக சில கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம், அதாவது இப்போ ஒரு இடம் விற்க போறோம் அப்படின்னு இந்த இடத்த வாங்குங்க, இந்த ஏரியாவில் வாங்கினீங்கன்னா ஒரே வருஷத்துல வந்து அப்படி கைமாற்றிடலாம் இப்படிங்கக்கூடியதுக்காக மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கி அந்த இடத்த வாங்கி போட்டு அந்த கடனுக்கு வட்டி கட்டிட்டே இருந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு இந்த இடமும் விற்காம இந்த கடனையும் கட்ட முடியாம இப்படிலாம் போய் சிக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த செவ்வாய் திசை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ரொம்ப நல்லதுன்னு வச்சுங்களேன். பொதுவா இந்த 2, 7, 11 இந்த மாதிரியான விஷயங்களோட தொடர்பு கொண்டு ராகு கேதுகளுடன் தொடர்பு கொண்டு செவ்வாய் பகவான் திசை நடத்துறாரு அப்படின்னா பொருளாதார ரீதியாக சில மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாகவும் குடும்பத்து நபர்களே சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடியதாகவும் ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த வகையில பிரச்சனையை சந்திக்கக்கூடியதும் இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல ஏற்பட்டுரும். சொந்த பந்தங்களுக்கு நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த விஷயங்கள் பிடிக்காத ஒரு சூழலை இந்த செவ்வாய் திசை காலங்களில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. என்னடா எதை செஞ்சாலும் நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இந்த சொந்த பந்தங்கள்லாம் மாறிடுவாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தானங்களில் இல்லாமல் திசை நடத்தும் பொழுது ஏற்படும். அப்போ இந்த மாதிரி இந்த திசா காலங்கள்ல வரும் பொழுது இதற்கான சரியான இறை வழிபாடும் கிரக வழிபாடுகளும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த திசைகளை வந்து கடந்து செல்வதற்கு ஒரு மன வலிமையை அந்த திசா காலங்கள் ஏற்படுத்தி தரும். ஒரு கடவுள் நமக்கு துணை இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அந்த வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மனதளவுல ஒரு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் இந்த செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் நல்ல ஸ்தானங்கள் இருந்தால் நல்ல பலன்களையும், அல்லது இந்த 6, 3, 6, 8, 12 அந்த மாதிரி ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ராகு கேதுகளோடு தொடர்பு கொள்ளும்
தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சில பொதுப்படையான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அது லக்னாதிபதி அவரை வைத்து இந்த திசா காலங்களை முழுமையாக கணக்கிட முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கு.